இயேசுவில் பிரியமான இறை உறவுகளே, மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியுடைய அருளும் ஆசீரும் உங்களுக்கு ஒருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள்: மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். தீ மூட்டவே வந்தேன், அந்த தீ பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு தீ, இறைவனால் பற்ற வைக்கப்பட்ட அந்த அன்பு தீ எப்பொழுதுமே பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த திரி இன்னும் ஆழமாக பற்றி எரிந்து இன்னும் ஒளி கொடுக்க வேண்டுமாக இருந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும். போட்டிகள் வேண்டாம், பொறாமைகள் வேண்டாம், வில்லகங்கள் வேண்டாம், ஏற்றத்தாழ்வுகள் வேண்டாம், எரிச்சல் வேண்டாம், சினம் வேண்டாம், சீற்றம் வேண்டாம். இவைகள்தான் எங்கள் உள்ளத்திலே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒளியை அணைக்கக்கூடியவை. ஒரு பொழுதும் அனுமதிக்க கூடாது. அன்பு தீ பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அன்பு தீ அமைதியின் தீயாக, ஆறுதலை கொடுக்கும் தீயாக, மகிழ்ச்சியை கொடுக்கும் தீயாக, ஒற்றுமையை வளர்க்கும் தீயாக அந்த தீ பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் யார் யாரெல்லாம் மன்னிக்காமல் இருக்கின்றோமோ அவர்களை மன்னிப்போம். யார் யாரெல்லாம் ஆறுதல் என்று இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆறுதலை கொடுப்போம். யார் யாரெல்லாம் நிம்மதி என்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிம்மதியை கொடுப்போம். யார் யாருடைய முகங்களை எல்லாம் பார்க்காமல் இருக்கின்றோமோ அவர்களுடைய முகங்களை பார்ப்போம், மகிழ்ச்சிப்படுத்துவோம், ஆறுதலை கொடுப்போம், ஒற்றுமையாக வாழுவோம். இவ்வாறான நிலையிலே நாங்கள் வாழுகின்ற பொழுது இறைவனுடைய அன்பு தீ எங்களுடைய உள்ளத்திலே பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் இந்த அன்பு தீயை அணைக்காமல் இறைவனுடைய வழியிலே செல்பவர்களாக நாங்கள் மாற்றம் காண வேண்டும். இயேசு என்னும் மயத்திலே நாங்கள் வாழ வேண்டும். இயேசு மயமாக வேண்டும். அந்த வாழ்க்கையிலே இறைமகனாகிய கிறிஸ்து மையமாக இருக்கிறார். அந்த மையமாகிய அந்த கிறிஸ்துவனுடைய பாதையிலே நாங்களும் சென்று ஒளியின் மக்களாக, ஒளியை கொடுப்பவர்களாக, இருளில் இருப்பவர்களுக்கு ஒளியை கொடுக்க வந்த கிறிஸ்துவை போன்று நாங்களும் இருளில் உள்ள மக்களுக்கு ஒளியை கொடுக்கும் நல்ல உள்ளங்களாக, விழிப்புணர்வை கொடுக்கும் நல்ல உள்ளங்களாக நாங்கள் வாழ மாறுகின்ற நாளுக்குள் காலடி பதிப்போம். அன்னிமை மூலமாக ஒளியின் மக்களாக நாங்கள் வாழுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.